ஒரு இவ்வளவு இது சீரியஸா நடக்குது. ஒரு ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்காரா இல்ல பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்களா? இவங்க எல்லாம் மனுஷனுங்களா இல்ல மிருகங்களா? நான் கேட்கிறேன், தைரியமா கேட்கிறேன். எனக்கு ஒரு பயமும் கிடையாது. என்ன நீங்க எவ்வளவு கேஸ் போட்டாலும் போட்டுட்டு போங்க. கடைசியில எல்லாரும் அந்த மண்ணுக்கு தான் போறோம். இந்த குப்பை குழிக்கு தான் போறோம். அவனுங்களும் சரி, நானும் சரி. நீங்க கேட்கிற கேள்வி கேட்கிறோம் எல்லாருமே நம்ம கடைசிக்கு குப்பை குழிக்கு தான் போறோம். அதுக்காக எல்லாம் பயந்துட்டு எல்லாம் இருக்க போறது இல்ல. இந்த ஆளும் கட்சி இப்ப வந்துட்டு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த கர்நாடகால வந்து இன்னைக்கு காங்கிரஸ் நடக்குது. ஆனா இது வந்து அவங்க பிஜேபி நடத்துற டைம்ல கூட இது நடந்திருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 95ல இருந்து பாத்தீங்கன்னா 30 வருஷமா நடந்திருக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இத பத்தி நீங்க ஒரு விஷயம் கூட இதுக்கு முன்னாடி கேள்விப்படலையா? நான் தான் சொன்னேங்க, நான் கேள்விப்பட்ட 6 மாசத்துக்கு முன்னாலே என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு பெண், ஷி இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் பெங்களூர். நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, மேடம் நீங்க வந்து இந்த ஜெயலலிதா இத பேசியிருக்கீங்க. நான் வந்து உங்கள ஃபாலோ பண்றேன் ரெகுலரா. நீங்க வந்துட்டு இந்த சௌஜன்யா கேஸ். இந்த சௌஜன்யா கேஸ் வந்து அந்த பெண்ணோட அப்பா, அம்மாவெல்லாம் ரொம்ப இவங்க துன்புறுத்தி அந்த பொண்ணு வந்து காணாம போயி கடைசியில வந்து ஒரு ஒரு அப்பாவி மேல இந்த கேஸ போட்டு அவன வச்சு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்தது அனன்யா. அவங்க அம்மா வந்து சிபிஐல வேலை செஞ்சுட்டு ஒரு அம்மா. அந்த அம்மாவையே மண்டையில அடிச்சு அந்த அம்மா கோமால இருந்திருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் முன்னுக்கு வந்தாங்கன்னா, எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப வந்துட்டு நெறைய பேர் பாதிக்கப்பட்ட அப்பா, அம்மா அவங்க குடும்பங்கள், இவங்களோட மிரட்டலுக்கே பயந்துட்டு நெறைய பேர் வரல. அதுக்காக வந்து இந்த 100 இல்ல 200 இல்ல 1000 சாவுகள் வந்துட்டு யாரும் கேட்கறதுக்கு இல்லன்னு சொல்லி இவங்க நினைச்சுக்க வேணாம். அந்த தர்மஸ்தலால இருக்கு. என்ன தர்மம்? இந்த இந்த ஸ்தலம் தர்மஸ்தலான்னு பேரை வச்சுக்கிட்டு செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம்.